முக்கிய செய்தி புதுச்சேரி டிஎன் பாளையம் பகுதியில் மத்திய குழுவினரை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் 7 பேர் கொண்ட குழுவினர் இன்று புதுச்சேரி வந்தனர். அவர்கள் இன்று மதியம் முதல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இந்த பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக பாகூர், குருவிநத்தம் உள்ளிட்ட கன்னிக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளை முதற்கட்டமாக ஆய்வு செய்து அங்குள்ள துணை மின் நிலையங்கள், விவசாய நிலங்கள், வீடுகளை, குடியிருப்புகளை வந்து பார்வையிட்டு பாதிப்புகளை கேட்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த மத்திய குழுவினர் புதுச்சேரி டிஎன் பாளையம் இருளர் குடியிருப்பை பார்த்துவிட்டு டிஎன் பாளையம் ஆதி திராவிடர் பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பகுதி மக்களை வந்து பார்வையிட்டு கிளம்பும் போது அங்கு வந்த மக்கள் தங்களுக்கு தான் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும், இந்த மழை மற்றும் கனமழை காரணமாக தங்கள் வீடுகளில் புகுந்த தண்ணீரால் ரேஷன் கார்டுகள், மாணவர்களின் சர்டிபிகேட்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் வந்து மழைநீரில் மூழ்கி அந்த காணாமல் போயுள்ளதாகவும், எனவே தங்களுக்கு வந்து முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் எனவும், உடனடியாக அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் எனவும் அவர்களை முற்றுகையிட்டனர். அப்போது அந்த மத்திய குழுவுடன் வந்த தொகுதி சபாநாயகர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து அமைதி காக்கும்படி தெரிவித்தனர். அதனை மீறி அந்த பகுதி மக்கள் வந்து மத்திய குழுவுடன் தொடர்ந்து ஆக்ரோஷமாக தங்களுடைய பாதிப்புகளையும் எந்த ஒரு அதிகாரியோ எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ தங்களை வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த மத்திய குழுவிடம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். தொடர்ந்து மத்திய குழுவினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று மற்ற பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றனர். மத்திய குழு சென்ற பிறகும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த மத்திய குழுவை கேட்டு தங்களுடைய கோரிக்கைகளை கூறவனாகவும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் தடுத்து வருவதாகவும், இதனால் தங்களுடைய நிலையை மத்திய குழுவுக்கு தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.